Hi friends, welcome to veenscookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு கப் ரவையை வச்சு 10 நிமிஷத்துல ரொம்பவும் டேஸ்டியான ரவை ஸ்பாஞ்ச் தோசை எப்படி செய்யலாம்ங்கறத பாத்திரலாம். இந்த ஸ்பாஞ்ச் தோசைக்கு காம்பினேஷனா ரொம்ப ஈஸியா அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான வேர்க்கடலை சட்னியும் எப்படி செய்யலாம்ங்கறதையும் பாத்திரலாம். ரொம்ப குயிக்கா இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லனா டின்னர் மெனுன்னு கூட சொல்லலாம். இந்த மாவை ஊற வைக்கணும், ஃபெர்மென்ட் செய்யணும்னு அவசியமே இல்ல. அரைச்ச உடனேயே தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பாஞ்ச் தோசைக்கு சைட் டிஷ்ஷா குயிக்கா அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். வேர்க்கடலை சட்னி அதாவது கிரவுண்ட்நட் சட்னி செய்யறதுக்கு ஒரு பேனை மீடியம் ஃப்ளேம்ல நல்லா சூடு பண்ணிக்கணும். பேன் நல்லா சூடானதும் அரை கப் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு 2 to 3 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் செஞ்சு எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு பேக்கெட்ல ரெடிமேடா கிடைக்கிற வறுத்த வேர்க்கடலை அதாவது ரோஸ்டட் பீனட்ஸ் தான் எடுத்திருக்கிறேன். ஆல்ரெடி பேக்கெட்ல வாங்கினது வறுத்த கடலையா இருந்தாலுமே சட்னி செய்யறதுக்கு முன்னாடி லைட்டா ட்ரை ரோஸ்ட் செஞ்சுட்டு சட்னி செய்யும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட வறுக்காத கடலை தான் இருந்ததுன்னா மீடியம் டு லோ ஃப்ளேம்ல 8 to 10 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் செஞ்சதுக்கு அப்புறமா சட்னி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பீனட்ஸோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி தோல்லாம் உறிஞ்சு வர மாதிரி இருக்கும்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணதும் வேற ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ரூம் டெம்பரேச்சர்ல ஆற வைக்கணும். பேனோட சூட்லயே இருந்ததுன்னா ஒருவேளை வேர்க்கடலை கருக வாய்ப்பு இருக்கு. அதனால சட்னியோட டேஸ்டே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆயிடும். ஆறுனதுக்கு அப்புறமா தோலெல்லாம் எடுத்துட்டு தான் சட்னி செய்ய போறோம். அப்பதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். வேர்க்கடலை நல்லா ஆறட்டும். அதுக்குள்ள இந்த சட்னிக்கு தேவையான சில இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதே பேன்ல 1 to 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கணும். இந்த சட்னியை நல்லெண்ணெயில செய்யும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா அதுக்கு பதிலாக எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 7 to 8 குண்டு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கணும். மிளகாய் வத்தலை எண்ணெயில வதக்கிட்டு சட்னி செய்யும் போது ரொம்ப அருமையா இருக்கும். மிளகாய் வத்தலோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆகணும். அதே சமயம் கருகிடக்கூடாது. அதனால 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வதக்கினா மட்டும் போதும். இந்த மாதிரி மிளகாய் வத்தலோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆனதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு பொரிய விடணும். ஜீரகத்தோட வாசம் அதாவது கியூமின் சீட்ஸோட வாசம் இந்த சட்னிக்கு நல்ல ஒரு ஃபிளேவரை தரும். ஜீரகம் பொரிஞ்சு வாசனை வந்ததும் 5 பல் பூண்டை நீல வாக்குல சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இதோட சேர்த்துட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வதக்கிக்கணும். கார்லிக் லைட்டா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வதக்கி எடுத்துக்கணும். இந்த வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயம் அதாவது சாம்பார் வெங்காயம் 10 to 12 கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போகணும். அதனால நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி ஆனியன் லைட்டா வதங்கினதும் இந்த சட்னிக்கு தேவையான புளி கிட்டத்தட்ட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கணும். கொஞ்சம் புளிப்பா கொஞ்சம் காரமா இருந்ததுன்னா இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். புளி சேர்த்ததுக்கு அப்புறமா 3 to 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வதக்கிக்கணும். உங்களுக்கு பெருங்காய பொடியோட வாசனை பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜ்ல 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பூண்டு சேர்த்ததுனால பெருங்காய பொடி சேர்த்துக்கல. இந்த மாதிரி ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறினதும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வைக்கணும். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ள வேர்க்கடலையில உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு வேர்க்கடலையை மட்டும் மிக்சியில அரைச்சு எடுத்துக்கலாம். தோலோட கூட நீங்க சட்னி செய்யலாம். ஆனா தோல் நீக்கிட்டு செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருக்கும். ட்ரை ரோஸ்ட் செஞ்சிருக்கிறதுனால கையால இந்த மாதிரி லைட்டா தேய்ச்சிங்கனாலே தோல் தனியா கலண்டு வந்துடும். இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு வேர்க்கடலையை மட்டும் 1 நிமிஷம் தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபைனா அரைக்காம கொஞ்சம் கொரகொரப்பாவே அரைச்சு எடுத்துக்கணும். இதோட வதக்கி வச்சிருந்த வெங்காயம் பூண்டு மிளகாய் வத்தல் புளி எல்லாம் சேர்த்துக்கணும். கூடவே அரை கப் துருவின தேங்காய். இதோட இந்த சட்னிக்கு தேவையான உப்பு கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன்ல இருந்து 1.5 டீஸ்பூன் வரை சேர்த்துக்கலாம். லாஸ்டா சட்னி நல்லா ஸ்மூத்தா அரையணுங்கிறதுக்காக 1/4 கப் தண்ணீர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னி ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா அரைச்சிருந்தீங்கன்னா இதோட 3 to 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப சட்னியில தாளிச்சு ஊத்திரலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 to 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கணும். நல்லெண்ணெய் இல்லைன்னா அதுக்கு பதிலாக எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா நல்லெண்ணெயில செய்யும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு நல்லா பொரிய விடணும். இந்த மாதிரி உளுந்தோட கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் வாசனைக்காக சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தாளிச்சு வச்சதை சட்னியில ஊத்திரலாம். ரொம்ப ஈஸியான ஹெல்தி வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி மாதிரியே ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் ரவா ஸ்பாஞ்ச் தோசை எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல 1 கப் ரோஸ்டட் ரவை சேர்த்துக்கணும். அதாவது வறுத்த ரவை சேர்த்துக்கணும். இந்த தோசை ரோஸ்டட் ரவையில செய்யும் போது நல்ல வாசனையா இருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட ரோஸ்ட் செய்யாத ரவை இருந்ததுன்னா 2 to 3 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் செஞ்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்ப நல்ல வாசனையா இருக்கும். இந்த ரவையோட அரை கப் துருவின தேங்காய்
தேங்காய் வாசனையோட இந்த ரவை தோசை சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட 1/4 கப்போடையும் கொஞ்சம் அதிகமான தயிர் சேர்த்துக்கணும். அதாவது 1/4 கப்போட 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவான தயிர் சேர்த்துக்கணும். கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரை சேர்த்துக்கலாம். லாஸ்டா 1 கப் தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். 1 கப் தண்ணியும் ஃபுல்லா சேர்த்து அரைக்காம ஃபர்ஸ்ட் 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். மறுபடியும் 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். தேங்காய் தயிர் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால மாவு நல்லா திக்கா ஸ்மூத்தா இந்த மாதிரி நல்லா அரைய வரும். மாவை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்ப மாவு நல்லா திக்கா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கு. நமக்கு தோசை மாவு பதத்துக்கு வரணும். அதனால 1/2 கப் தண்ணியை எக்ஸ்ட்ராவா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். 1/2 கப் தண்ணியை அரைச்சிருந்த மிக்சியில நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தண்ணி இதுல சேர்த்துக்க போறேன். இந்த மாவோட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். இன்ஸ்டன்டா மாவு அரைச்ச உடனே தோசையா ரெடி பண்றதுனால பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டீங்கன்னா தோசை நல்லா சாஃப்டா வரும். பேக்கிங் சோடாவோட 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மாவுல சேர்க்கும் போது மாவுல நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகும். சேர்த்ததுக்கு அப்புறமா மாவை 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தயிர் சேர்த்துருக்கிறதுனால பேக்கிங் சோடா சீக்கிரமே ஆக்டிவேட் ஆயிடும். மாவு நல்லா திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. ஓரளவு மீடியம் கன்சிஸ்டன்சில இருக்கணும். எந்த கப்ல நீங்க ரவை அளக்குறீங்களோ அதே கப்லயே நீங்க எல்லாமே மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டான தோசை மாவு கன்சிஸ்டன்சி வரும். இந்த மாவோட கொஞ்சம் ஹெல்தியாகவும் கலர்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் 2-3 டேபிள் ஸ்பூன் துருவின கேரட், அதோட வாசனைக்காக 2-3 டேபிள் ஸ்பூன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட இன்ஸ்டன்ட் ரவை ஸ்பாஞ்ச் தோசைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டியா தோசையா சுட்டு எடுத்துடலாம். குட்டி குட்டியா தோசை வேண்டான்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஊத்தப்பம் சைஸ்ல சுட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு தோசை தவாய மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணிக்கணும். தோசை தவா நல்லா சூடானதும் ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை குட்டி குட்டி தோசையா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணாம ஊத்தப்பம் மாதிரி லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இந்த ஸ்பாஞ்சு தோசையை கிறிஸ்பியா சுடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் கனமா சுட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா சாஃப்டாவும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். நான் இன்னைக்கு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டி தோசையா சுட்டு எடுக்க போறேன். பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும். மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி தோசைக்கு மேல சின்ன சின்னதா ஹோல்ஸ் வந்ததும் 1 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. நெய் பிடிக்காதுன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆனா ரவை தோசையோட நெய் சேர்த்து சாப்பிடும்போது அருமையா இருக்கும். ஒரு சைடு குக் ஆனதும் திருப்பி போட்டு இன்னொரு சைடையும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டியான ரவை ஸ்பாஞ்சு தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டா நல்ல ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். அதே சமயம் கேரட் தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாவும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இந்த ரவை ஸ்பாஞ்சு தோசையோட வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே அருமையா இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. அதோட என்னோட சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கலாம். Bye bye. Have a nice day.